காதல் சொர்க்கத்தை காட்டும், கள்ளக்காதல் நரகத்தை காட்டும் அப்படிங்கிறதுக்கு சமீபத்திய உதாரணம் கன்னட நடிகர் தர்ஷன், நடிகை பவித்ரா கவுடாவுடைய அந்த கள்ளக்காதல் தான். இப்போ முதல் மனைவியை விட்டுட்டு ரெண்டாவது மனைவியாக பாவித்து குடும்பம் நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட கண்ணை மறைச்சி ஒரு வாழ்க்கையவே மறைச்சிருச்சு. இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 17 பேருக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்னடான்னா, ரேணுகா சாமின்னு ஒரு பையன், மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிற பையன். ஏற்கனவே செய்தித்தாள்களில் நிறைய அந்த செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. பெங்களூரில் வந்து ஒரு பரபரப்பான சம்பவமாக தொடர்ந்து மாறிடுச்சு. அனைவரும் இந்த குற்ற வழக்கு இது என்ன ஏதுங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை கொண்டவராக தர்ஷன் இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் 1000 முறை யோசிச்சிருந்தா இந்த தவறு நடந்தே இருக்காது. ஏன்னா, ஒரு நடிகையை ஒரு ரசிகன் கண்டமேனிக்கு பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லை, காலகாலமாக நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கிடச்சிருச்சுன்னா ஆபாச மெசேஜ்களை அனுப்புகிறதெல்லாம் பல இடங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சம்மந்தப்பட்டவர்களை எந்த வகையில் கண்டிக்கணுமோ அந்த வகையில் கண்டித்து எப்படியாவது வந்து மேனேஜ் பண்ணி தான் பல பேர் இதை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து அந்த ஆத்திரத்தின் எல்லைக்கே போய் அவனை வந்து கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. 39 பக்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை வந்து படிக்கிறவங்களுக்கு தான் பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது. அந்த பையனுடைய மர்ம உறுப்பில் எலக்ட்ரிக் ஷாக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க. பல இடங்களில் அப்படியே வந்து இரத்த காயங்களாக இருந்திருக்கு. இன்னொன்று கல்லீரல் போய் மூளையில் அடித்து என்னென்னோ கிட்டத்தட்ட வச்சிருந்து சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க அவனை. இதன் காரணமாக இந்த தூண்டிவிடப்பட்டவர்கள் ஒரு பக்கம் உள்ளே இருக்காங்க, தூண்டப்பட்டவர்கள் போய் அவனை கடத்திட்டு வந்து வச்சு அடித்தாங்க பாருங்கள், அவங்களும் இப்போ உள்ளே இருக்காங்க. ஒரு உயிர் போயிடுச்சு. யாருக்கு என்ன பலன்? சிறை கம்பியை என்றது தான் இப்போ பெரிய பலனாக இருக்குது. இந்த கொலை செய்யப்பட்ட பையனுடைய உடம்புல பல தீக்காயங்கள் வேறு இருக்குதான். அப்போ வந்து அவனை கடத்திட்டு வந்து எத்தனை நாள் வச்சு எப்படிலாம் சித்திரவதை பண்ணாங்கங்கிறது இனிமேல் விசாரணையில் தான் தெரியும். பட் அவனை வந்து அவ்வளவு சீக்கிரம் உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு இருக்காங்க. ஒருத்தன் மீது ஆத்திரம் இருக்குது, அடித்தாங்க கொன்னாங்கன்னு இருந்தால் கூட அதை வந்து ஓரளவுக்கு ஏதோ அந்த ஆத்திரம் தணிந்த பிறகு அவங்களே வந்து அடடா தப்பு பண்ணிட்டோமே நினைப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒருத்தனை கடத்தி கொண்டு வந்து வச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக துன்புறுத்தி கொன்றவருடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும், அப்போ அவங்க எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஒரு நடிகனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்குற ரசிகர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ரசிகனாக தான் இந்த தர்ஷனுக்கு இவன் இருந்திருக்கான். இவன் என்னென்னா, இந்த பவித்ரா கவுடாவோடு தர்ஷன் இணைந்தது அவனுக்கு தாங்க முடியல. ஒரு நல்ல நிலைமையில் வந்துட்டு இருக்கிற ஒரு நடிகரை அவரை வந்து நாங்கள் வேறொரு இடத்துல வச்சு பார்க்குறோம். பட்டு அவருடைய இமேஜை குலைப்பது மாதிரி 2வது திருமணமாக அது அமைஞ்சிடுச்சே அப்படிங்கிற கோபத்தில் தான் அவன் வந்து அந்த பவித்ரா கவுடாவுக்கு அவ்வளோ விஷயங்களையும் அவன் அனுப்பியிருக்கான். அப்போ இந்த தர்ஷன் மீது அவன் எவ்வளோ அன்பு வச்சுருப்பான். இந்த அன்பை எவ்வளவு மோசமாக அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்போ தர்ஷனுடைய உத்தரவு இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்குமா? ரசிகர் மன்ற தலைவரான பவன்கிற ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. அவன் வீட்டிலேருந்து இந்த ரேணுகா சாமியினுடைய உடைமைகள்லாம் கைப்பற்றியிருக்காங்க. அப்புறம் வேறொரு ரசிகர் மன்ற தலைவர் வீட்டிலேருந்து 10 லட்சம் ரூபா ரொக்கம் எடுத்துருக்கிறாங்க. அப்புறம் வந்து ரேணுகா சாமி போட்டிருந்த செயின்லாம் அவங்க வீட்டில் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ரசிகர் மன்ற தலைவர்களை வச்சு ஒரு பெரிய வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. இது வெளியில் தெரியாது அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. அப்படி எதுவுமே இது வரைக்கும் தெரியாமல் போனதே கிடையாது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, யாரையோ எப்போவோ கொன்று இந்த கழிவு நீர் போகிற பாதையில் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் தண்ணி போகலையே அப்படின்னு சொல்லி தோண்டி பார்த்தா அங்கே இருக்குது, போனோம் இருக்குது, யார் என்ன சம்மந்தப்பட்டவங்கன்னு பிடிச்சி தேடி போயிட்டாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எங்கேயாவது ஒரு பிணம் கைப்பற்றப்படுகிறதுனா நிச்சயமாக அங்கே தடயம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போது கொலை வரைக்கும் போவது தம் வாழ்க்கையே முடிச்சு கட்டிடும் அப்படிங்கிற உண்மைகள் எல்லாம் இவங்களுக்கு ஏன் தெரியாமல் போச்சு அப்படின்னு தெரியல. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஏன்னா தர்ஷன் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கார். இருந்தாலும் அவரை வந்து கைது பண்ணி தொடர்ந்து விசாரணை நடந்துகிட்ருக்கு. சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, அந்த காவல் நிலையத்துக்கு ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக வராங்களாம். விசாரணையே அதனால் தடைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த காவல் நிலையத்தை சுற்றி அந்த தெருக்குள்ளேயே வந்து நடமாடுவதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. முதல் நாள் வந்து கிட்டத்தட்ட அந்த காவல் நிலையத்தை போர்வை போட்டு மூடியே வச்சுட்டாங்களாம்.
வெளியில் விஷயம் வெளியில் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு. அந்த அளவுக்கு ரசிகர்கள் திரண்டு வந்து அங்கே நிற்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கிற ஒரு நடிகர் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. பல வருடங்களுக்கு முன்னாடி லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னு ஒன்று இங்கே நடந்துச்சு. ஒரு பத்திரிகையாளர் வந்து தொடர்ந்து என்எஸ் கலைவாணரையும் தியாகராஜ பாகவதரையும் தொடர்ந்து எழுதிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர்கள் கடுப்பாகி அவரை கொலை பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக சிறைக்குள் போய் திரும்ப வந்த தியாகராஜ பாகவதர் ஒன்றும் இல்லாமல் போனார், என்எஸ்கே ஒன்றும் இல்லாமல் போனார். ஸோ இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வரலாறை இவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமாக இது போன்ற ஆபாச செய்திகளை அனுப்புகிறவர்களையும் அசிங்கமாக திட்டுகிறவர்களையும் கண்டிக்கத்தான் வேணும். அதில் வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்குது. அவனாக உணர்கிற அளவுக்கு ஏதாவது நீங்கள் வந்து அவனை கூப்பிட்டு அறிவுறுத்துவது தான் சரியாக இருக்குமே தவிர, திட்டமிட்டு அவனை கடத்திட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப மோசமானது. அப்படி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது வந்து நீதி வெல்லுமா வெல்லாதாங்கிறது நம்ம அதுக்குள்ளே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மருத்துவர் நடுரோட்டில் வச்சு வெட்டி கொல்லப்பட்டார். பல வருடங்களுக்கு பிறகு தீர்ப்பு வந்தது. குற்றத்தை சரிவர நிரூபிக்காததால் குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்களை விடுதலை செய்கிறோம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்போ சரிவர நிரூபிக்க வேண்டிய கடமையும் காவல்துறைக்கு இருக்குது. குற்றவாளிகளை பிடிப்பதோடு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எந்த காலத்தையும் அவங்க இருக்க முடியாது. இந்த குற்றத்தை சரிவர அவங்க நிரூபிக்கணும். அப்போ தான் கொலையாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும். இல்லைன்னா அவங்க வந்து நீதிமன்றத்தின் மூலமாக நிச்சயமாக விடுவிக்கப்படுவாங்க. ஸோ தர்ஷன் புகழ்வாய்ந்த ஒரு நடிகராக இருக்கார். இதில் எவ்வளவு பணம் விளையாடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் காவல்துறை தன் கண்ணியத்தை இழக்காமல் இந்த விஷயத்தில் நடக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கடைசியாக ஒரு விஷயத்தை வேணால் சொல்லலாம். இந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது. அவன் குடும்பத்திலேயே 1000 பிரச்சனை இருக்குது. அவன் குடும்ப பிரச்சனையை அவனால் பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் பல பேர். ஆனால் இவன் நம்முடைய தலைவன் வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதனால் ஒரு இமேஜ் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் நுழைந்ததனுடைய விளைவு என்னாச்சு அப்படிங்கிறத எல்லா ரசிகர்களும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் போங்க, விசிலடிங்க, கொண்டாடுங்க, கைத்தட்டுங்க, அதோடு அந்த இடத்த தியேட்டர்லேயே கழுவிட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களை விட சிறந்த ரசிகன் ஒருத்தனுமே கிடையாது. அதை தாண்டி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது இப்போ இந்த ரேணுகா சாமி மாதிரி அனுபவித்து சாக வேண்டியது தான். அதனால் ஒரு நடிகரை பார்க்குறோம், அவர் மீது ரொம்ப உரிமை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. இப்போ சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் போடுற சண்டை இருக்குல்ல, அந்த வார்த்தை கொடூரமான வார்த்தைகளாக இருக்குது. இப்போ அவர் ஒரு நடிகர், ஒரு நடிகர், அவ்வளோதானே. உங்கள் அபிமானம் பெற்றவர்கள் அவ்வளோதானே. அவங்க 2 பேருமே நல்லா தோழமையாக இருக்கும்போது உங்களுக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அநாகரிகமாக வார்த்தைகளை போட்டு அசிங்கமாக திட்டி, இல்லை நடுவில் யாராவது வந்து விமர்சனம் பண்ணால் அவங்கள பிடிச்சி திட்டி, எதுக்கு இது? ரேணுகா சாமி மாதிரி ஒருத்தனுடைய வாழ்க்கையை படித்த பிறகுமாவும் நீங்களாம் திருந்துங்க தயவுசெய்து. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு எல்லையோடு நிறுத்திக்கணும். எல்லை தாண்டி போனால் என்னங்கிறத இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கு இந்த சம்பவம்.